செந்தில் பாலாஜி இப்படியான விஷயங்களை செய்வதற்கு கேப்பபிளான ஆளா? அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு என்ன வேணாலும் செய்வார். அதற்கு உண்டான கேப்பபிளான ஆளு தான். யாரும் அதுல வந்துட்டு மாற்று கருத்து சொல்லல. ஒரு கூட்டத்தை கூட்ட விடாம தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் திமுக செய்யும். பாதையை தோண்டி போடும், எல்லாத்தையும் அடைப்பாங்க. உங்களை ஒடுக்குவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்வாங்க. குறுகலான இடத்த குடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. திமுக செய்யக்கூடிய அரசியல்ங்கிறது இது எல்லாத்துக்கும் நாங்க யாருமே வந்துட்டு மறுக்கல. திமுக அதெல்லாம் செய்யும். அதே போல ஒரு நிகழ்வு நடந்துருச்சா, உடனே அந்த நிகழ்வை தனக்கு அரசியல் மயமாக்கி கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும்? உடனடியா வந்துட்டு துணை முதல்வர் வருவாரு, உடனடியா வந்துட்டு முதல்வர் வருவாரு. கள்ளக்குறிச்சிக்கு சாவுக்கு போகாதவங்கலாம் இங்க வந்துட்டு ஓடி வருவாங்க. அது எல்லாத்தையும் திமுக செய்யும். ஏன்? அது ஒரு அரசியல் கட்சி. அரசியல் கட்சி அது ஒரு ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா, அதை அரசியலுக்கு தனக்கு சாதகமாக என்னெல்லாம் மாத்திக்கொள்ள முடியுமோ, அதை செய்வதற்கு அது செய்யும். அது செய்யுதில்ல. நீங்க என்ன செஞ்சீங்கங்கிறது தான் கேள்வி. திமுக அது செய்யுதில்ல. அரசியல் மயப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் செய்யுது. இப்ப செந்தில் பாலாஜி இதுக்கு கேப்பபிளா? கேப்பபிள் தான். முதல் விஷயம், கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு உடனே எல்லார் மனசுலயும் உண்மைய தொட்டு சொல்லுங்க. எல்லார் மனசுலயும் தோணுச்சா இல்லையா? இதுல ஏதோ சதி இருக்குமோ? அப்படிங்கிற இது தோணுச்சா இல்லையா? ஆனால் ஒவ்வொரு வீடியோவாக நீங்க வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது, மக்கள் கதறி அழும்போது, எங்கேருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்துச்சுன்னு நீங்க பார்க்கும்பொழுது, அத்தனை சேனலும் லைவ் போட்டிருக்கு. லாகின் 360 கரியருக்கு தேவையான எல்லா ஐடி கோர்ஸ் இருக்கு. ஃபீஸ் வெறும் 4999 தான்.